இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே இந்த புதிய நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். இன்று சிறப்பாக புனித லூயிஸினுடைய திருவிழாவை நம்முடைய தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. இந்த புனிதர் இறைவனோடு நெருக்கமாக, இறைவனோடு இணைந்து ஜபத்தின் மூலமாக, தனது ஒருத்தல் மூலமாக வாழ்ந்ததனால் இன்று புனிதராக இருக்கிறார். இவரை போன்று நல்ல பண்புகளை எனது வாழ்வில் கடைபிடிக்க முடியுமா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய உன்னதமான மன்னா மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 13 22 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் எதை பற்றி பேசுகிறார் என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு உண்மையை எடுத்து கூறுகிறார். அதாவது ஐயோ கேடு என்ற ஒரு வார்த்தை யாருக்கு சொல்லுகிறார் என்றால், குருட்டு வழிகாட்டிகளுக்கு. வழிகாட்டி யார்? கடவுளை பற்றி போதிப்பவர்கள், மக்களை கடவுளிடம் அழைத்து செல்பவர்கள், அப்படி ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்பவர்கள் குருட்டு வழிகாட்டியாக இருக்கிற பொழுது அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஐயோ உங்களுக்கு கேடு, குருட்டு வழிகாட்டிகளே. ஏன் குருட்டு வழிகாட்டிகள்னா, நற்செய்தி நம்ம தொடர்ந்து படித்தனும் தெரியும். அதாவது ஆலயத்துல இருக்கிற தங்க நகை மீது சத்தியம் செய்வது தவறு. அப்ப ஆலயத்தின் மீது சத்தியம் செய்யலாம், இது குருட்டு வழிகாட்டி. ஆலயத்தின் மீது சத்தியம் செய்யலாம், ஆனா அங்க இருக்கிற நகை மீது செய்யக்கூடாது. அப்ப நகையை யாரு? நகையை உயர்த்துவது யாரு? அந்த ஆலயம் தானே. அப்ப அந்த ஆலயத்தின் மீது சத்தியம் செய்வது தவறு. அது சொல்ற, அது அவர்கள் தவறாக போதிக்கிறார்கள், குருட்டு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இன்னொரு கருத்தை கூட சொல்றாரு, ஆலயத்துல அர்ப்பணிக்கிற அந்த காணிக்கை மீது சத்தியம் செய்ய வேண்டாம், ஆனா அந்த பலிப்பீடத்தின் மீது சத்தியம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் குருட்டு வழிகாட்டிகள். பலிப்பீடம் தான் உயர்ந்தது, அங்க மக்கிற பொருள் அல்ல. நான் இன்னைக்கு ஒரு பொருளை கொடுப்பேன்னா அது உயர்ந்தது அல்ல, அந்த பலிப்பீடம் எப்பொழுதுமே கடவுளுக்கு பலி செலுத்துகிற பீடம் உயர்ந்தது இல்லையா? அப்ப இயேசு சொல்றாரு, இதெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா குருட்டு வழிகாட்டிகள், தங்களுடைய ஆதாயத்துக்காக செய்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ கேடு என்ற ஒரு வார்த்தையை இயேசு இன்று சிறப்பாகவே கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நான் நேற்றைய தினம் வாசித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த முக்கியமான கருத்துக்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நற்செய்தியுடைய மைய கருத்தாக அமைவது, இரட்டை வேடம் கொள்ளும் தலைவர்களுக்கு ஐயோ கேடு. இரட்டை முகம், அதாவது ஒரு முகம் அப்படின்னு சொன்னா, அது நான் கடவுளுடைய பணி செய்ய வந்தேன்னா கடவுளுக்கு தானே பணி செய்யணும். ஆனா அந்த கடவுளுக்கு பணி செய்வதை விட்டு இன்னும் தேவையில்லாத என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய ஆதாயத்திற்காக, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற பொழுது இரட்டை முகம். அப்படி இரட்டை முகம் கொண்ட தலைவர்களை ஆண்டவர் சாடுகிறார். அவர்களை சபிக்கிறார், ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் மைய கருத்து. எந்த ஒரு தலைவரும் இரட்டை முகம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒரே முகம். கடவுளுக்கு பணி செய்ய வந்தவர்கள் கடவுளுக்கு மட்டும் பணி செய்ய வேண்டும், உண்மையை மட்டும் எடுத்துரைக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த நற்செய்தியின் மைய கருத்தாகவே அமைந்திருக்கிறது. இந்த நற்செய்தி படிக்கிற பொழுது 3 முக்கியமான கருத்துக்களை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் கருத்தாக, மக்களை வழிநடத்துபவர்களே தடையாய் மாறுகிறார்கள். பிரியமானவர்களே, மக்களை வழி நடத்துகிற ஒரு பொறுப்பு கடவுள் கொடுத்துட்டார்னா அவங்களே மக்களை நல்வழிப்படுத்துவதில் தடையாக இருக்கிறார்கள். ஏன்? உண்மையை சொல்ல மாட்டிருக்காங்க. தங்களுக்கு எதெல்லாம் ஆதாயம் கொடுக்குதோ, தங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப மகிழ்வை கொடுக்கிறதோ அதை மட்டும் அவங்க சொல்லி அதை மக்கள் மீது திணித்து தவறான வழியை நடத்துகிறார்கள். அப்ப இவங்களே மக்களை வழி நடத்துவர்கள் தவறாக வாழ்கிற பொழுது அப்பாவி மக்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு உண்மை கதையை இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இரண்டாவது கருத்தாக, மக்களை வழி நடத்துபவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவே வாழ்கிறார்கள். அதாவது சுயநலம் அப்படின்னு சொன்னா என்னது? அவர்கள் வெளிப்புற வாழ்க்கைக்காகத்தான் வாழ்கிறார்களே ஒழிய உள்ளார்ந்த வாழ்க்கையை நினைப்பதே கிடையாது. உள்ளார்ந்த வாழ்க்கைனா என்ன? நான் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையை எடுத்து கூற வேண்டும்,
கடவுள் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து அவர்கள் பணி செய்ய வேண்டும். ஆனால் வெளிப்புறத்தில் மட்டும் அப்படியே போதிப்பதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ள அவர்கள் செய்வது நினைப்பது எல்லாமே சுயநலமாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கைக்காகவே அவர்கள் வாழ்கிறார்கள் ஒழிய கடவுளுடைய திட்டத்திற்காக வாழ்வது கிடையாது. அப்ப வெளிப்புற ஒரு தோற்றத்திற்காகத்தான் இந்த போதிப்பவர்கள் தலைவர்கள் இருக்கிறார்களே ஒழிய உள்ளார்ந்த தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஒருவரும் நினைப்பதில்லை என்று சொல்லி தெளிவாகவே இயேசு இந்த நற்செய்தியின் மூலமாக முன்வைக்கிறார். இறுதியாக இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை, நற்செயல்கள் அல்ல, உண்மையான மனநிலையோடு இருப்பது. நல்ல செயல்கள் செஞ்சா போதும், அதுவே எனக்கு சிறந்தது நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, நல்ல செயல்களை விட உண்மையாக இருப்பது. இன்னைக்கு குருட்டு வழிகாட்டிகள் என்னது, நல்ல செயல்கள் செய்கிறாங்க, மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்க வர்றதுல கொஞ்சம் கொடுக்குறாங்க, வெளியில் எப்படி தெரியுது, பரவாயில்லையே இந்த குருக்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்களேன்னு தெரியுது இல்லையா, நல்ல செயல்கள். ஆனால் அவங்க உள்ளத்துல உண்மை இருக்கிறதா? இல்லை. அப்ப உண்மையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் மக்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, நான் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையை போதிக்க வேண்டும், உண்மையின்படி வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படி குருட்டு வழிகாட்டிகள் நல்ல செயல்களை சிலதை மட்டும் செஞ்சுட்டு ஆனால் உண்மையாக இல்லாமல் இருப்பதனால் அவர்களை இயேசு மிக கடுமையாகவே வஞ்சிக்கிறார், மிக கடுமையாகவே அவர்களை திட்டுகிறார். பாருங்க, ஐயோ கேடு, அழிந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு வீரர்களாக இருக்கிறோம். நற்செய்தியின்படி வாழ்கிறோம் என்றால் உண்மைக்காக வாழ வேண்டும். நல்ல செயல்கள் செய்து பேர் புகழுக்காக ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு போட்டோ எடுத்து நம்ம சமூக வலைத்தளங்கள் விடுறதை விட நான் உண்மையாக இருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் உண்மையாகவே நேசிக்கிறார், அப்படிப்பட்ட மக்களை உயர்த்துகிறார். எனவே குருட்டு வழிகாட்டிகளே, யோசியுங்கள். எதை பேசுறீங்க, எதற்காக பேசுகிறீங்க, இது உண்மையா? உங்கள் வாழ்க்கைக்காக சுயநலத்துக்காக செய்கிறீங்களா, மக்களுடைய செயலுக்காக, கடவுளுடைய செயலுக்காக செய்கிறீர்கள் என்று யோசிக்கவே இந்த நாளினுடைய சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, எனது வாழ்க்கையில் நான் இயேசுவை அன்பு செய்து அவர் என்னை என் அன்பு மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல நாம் அவரை தூண்டுகிறோமா? அல்லது ஐயோ உனக்கு கேடு, நீ இப்படியெல்லாம் குருட்டு வழிகாட்டியாக இருக்கிறாயே, நீ சபிக்கப்படுவாய் என்று அவருடைய வாயின் மூலமாக நாம் வார்த்தை கேட்டு இருக்கிறோமா? சிந்திப்போம். இப்பொழுது சிறப்பாக கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, உம்முடைய அன்பு மிக சிறந்தது. எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களே சுயநலத்தை முன்வைத்து நாங்கள் பிறரை ஏமாற்றி வாழ்கிறோம். இந்த குருட்டு வழிகாட்டிகளாக சில நேரங்களே அமைந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் உண்மைக்காக, நீதிக்காக, இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருள்வீராக. ஏதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் எனக்கு அமைதி கிடைக்காதா, எனக்கு கடன் பிரச்சனை தீராதா, எனக்கு நல்ல ஒரு திருமண வரம் அமையாதா, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா, கடுமையான ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, உடல் வியாதியிலிருந்து மன வியாதியில் விடுதலை கிடைக்காதா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இவர்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும், தூய ஆவியால் ஆட்கொள்ளும். இவை எல்லாம் நீங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும்.
நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.